என்னது கோட் போடுறதோட சீனும் கதையை லீக் ஆயிருச்சா? என்னடா சொல்றீங்க? என்னடா இவ்வளவு அசல்ட்டா சொல்றீங்க? சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னன்னு பார்க்கலாம். இதை வெல்கம் பேக் மாட்டிக்கிச்சு. நம்ம இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி தளபதியோட அப்டேட் வரும்னு பார்த்தோம். ஆனா அப்டேட் வரலீங்க. படத்தோட கதையவே லீக் பண்ணிட்டானுங்க. ஸோ அப்படிதான் ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா வைரலா வந்துட்டு. அது உண்மையா பொய்யான்லாம் சத்தியமா தெரியல. ஆக்சுவலா சொன்ன போனா பாதி உண்மையா இருக்கும், பாதி பொய்யா இருக்கும். ஏன்னா நம்ம பசங்க சின்னதா ஒரு பிட்டு சீட் கிடைச்சா கூட அது பெருசா பக்கமா கதையை அழுத்தி விட்டுருவானுங்களே. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இது உண்மையான கதையாவும் இருக்கலாம், இல்லைன்னா பொய்யாவும் இருக்கலாம். ஸோ அதனால இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஏமாற்றத்தை தரலாம். ஸோ அதனால நான் சொல்லிடுறேன். அதாவது கோட் பொறுத்தர கதையா இணையத்துல லீக் ஆயிட்டு இருக்கிற கதை என்னன்னு பாத்தீங்கன்னா 2004 ரஷ்யாவில் இருக்கிற நாட்டுல மாஸ்கோ நகர்ல ஒரு மெட்ரோ ட்ரெயின்ல ஒரு தீவிரவாதி உடம்பு ஃபுல்லா வெடிகுண்டை வச்சுக்கிட்டு குதிச்சிடறானா. ஸோ இந்த வெடி விபத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மக்கள் உயிரிழந்துடுறாங்களாம். ஸோ இதை கண்டுபிடிக்கிற விதமா தான் நம்ம தளபதி இந்த படத்தோட கதையில கதைநாயகனா இருக்கிறான். ஸோ இந்த படத்தோட கதை இதுதான் சொல்லி இப்போ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல் அண்ட் ஃபுல் வைரல் ஆயிட்டு வருதுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது உண்மையா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவ்வளோ கோடி போட்டு படம் எடுக்கிற ப்ரொடியூசருங்க டைரக்டரும் சரி, ஸோ இவ்வளோ அசால்ட்டா ஒரு கதையை லீக் பண்ணவே போறதில்ல. ஏதோ சின்னதா ஒரு பிட்டு சீன் மாதிரி ஏதோ கிடைச்சிருக்கும். இவங்க பெருசா அதை கோத்து பெரிய கதையை இவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கா தான் இருக்கும். ஸோ இதனால யாரும் பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா இதை விட பயங்கர சஸ்பென்ஸ்லாம் படத்துல இருக்குதான். இதை பத்தி இந்த நியூஸ் யார் சொல்லுங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்ச வைபவ் பாத்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்கிரீன் பிளேயும் சரி மேக்கிங்கும் சரி பயங்கரமா இருக்குமா. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு இந்த கதையை செதுக்கி வச்சிருக்காராம். பிரம்மாண்டமான ஒரு மேக்கிங்ல இந்த படம் தெரிக்க போகுதான். ஸோ இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியவும் தெரியாது, படத்தோட கதையே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி வைபவ் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாரு. ஸோ நம்ம வெங்கட் பிரபு பாத்தீங்கன்னா நம்ம தளபதியோட கோட் படத்துல எக்கச்சக்கமான சஸ்பென்ஸ் வச்சிருக்க போறாரு. படம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுதுன்னு ஒரு ரூமரும் வந்துச்சுங்க. ஆனா பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா நடக்க போறது இல்லையா. படம் சொன்ன தேதியில கண்டிப்பா செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரே நாள் தாங்க இருக்குது நம்ம தளபதி பர்த்டேக்கு. ஸோ அதனால இன்னைக்கு நேற்று ஈவினிங் அப்டேட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஸோ மேபி இது வரைக்கும் ஒரு அப்டேட்டும் வரல. ஆனா கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங்குள்ள கண்டிப்பா ஒரு அப்டேட் வந்தே ஆகணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரே நாள் மட்டும்தான் இருக்குது கேப்பு. ஸோ அதனால நம்ம தளபதியோட பர்த்டேக்கு, அதுவும் 50வது பர்த்டேக்கு கம்பல்சரி அப்டேட் விடாமலாம் இருக்க மாட்டாங்க. ஆனா ஸ்பெஷலா இருக்குங்க. கண்டிப்பா இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்பெஷலா இருக்கும். ஏன்னா இந்த படத்துல ஆல்ரெடி சாங் ரிலீஸ் பண்ணு, செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நம்ம அதை பத்தி எதிர்பார்க்க தேவையில்ல. ஒரு சாங் வரலாம் மேபி. அது இல்லைன்னா இது தளபதியோட 50வது பிறந்த நாள். அது மட்டும் இல்லாத தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரோட 50வது பிறந்த நாள்ன்றதுனால கோட் படத்துல இருந்து கண்டிப்பா ஸ்பெஷலா ஒரு அப்டேட் கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில இருக்கும் எல்லாருமே. நானும் சரி, ஃபேன்ஸும் சரி, கண்டிப்பா ஒரு நம்பிக்கையில தான் இருக்கும். ஏன்னா இது ஸ்பெஷல் பர்த்டே, தளபதியோட 50வது பர்த்டே, தளபதியோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரோட 50வது பர்த்டே. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு டீசர் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மேபி அது இருக்கணும். இல்ல இதை விட ஸ்பெஷலா ஏதாவது வச்சிருக்காங்களான்னு தெரியல. அது ஏஜேஸ்க்கு தான் தெரியும். ஸோ அதனால இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பா அப்டேட் வந்தே தெரியுங்க. ஏன்னா இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால வெயிட் பண்ணி நம்ம பொறுமையா செலிப்ரேட் பண்ணலாம். இந்த தளபதி பர்த்டேக்கு எக்கச்சக்கமான செலிப்ரேஷன் நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாத தமிழக வெற்றி கழகத்திலிருந்து எக்கச்சக்கமான நலத்திட்ட உதவிகள்லாம் செய்ய போறாரு நம்ம தளபதி. ஸோ காய்ஸ், இதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் தளபதி பர்த்டேவை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.